தோ இவர் தான் எங்கள் அப்பா. கஞ்சம் நான் கஞ்சம், 1ஆம் நம்பர் கஞ்சம். நீங்களே பாருங்க. வாடா. அப்பா என்னங்கடா? தீபாவளிக்கு பட்டாசு வேணும்ப்பா, வாங்கி கொடுப்பா. காசை கரியாக்கிறதுக்கு பட்டாசா? என்ன பட்டாசு வேணாம்? எனக்கு லக்ஷ்மி வெடிப்பா. எனக்கு குருவி வெடிப்பா. சரி வாங்க. இந்தாடா போய் வை. காது மூடிக்கோங்கடா. அத கூட என்ன வெடிங்க, ஜாலியா வெடிங்க. சீன வீரரை வீழ்த்தியவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இளம் வயதில் சாம்பியன் பட்டம் வென்று 18 வயதான குகே சாதனை படைத்திருக்கிறார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ரிவா ஷாருக் என்ற 12ஆம் வகுப்பு முடித்த இந்த மாணவர் உருவாக்கிய 64 கிராம் எடை கொண்ட நானோ சாட்டிலைட்டை நாசா விண்வெளி மையம் அங்கீகரித்துள்ளது. இந்த சாட்டிலைட் ஜூன் 21ஆம் தேதி தென் அமெரிக்காவில் உள்ள 12th தான் படிக்கிறானா, சாட்டிலைட் செஞ்சிருக்கான். நல்ல விஷயம் தான்ப்பா. நான் என்ன பண்ணிட்டோம்? ஏண்டா ரொம்ப நாளா இந்த டியூப் லைட் ரிப்பேரா இருக்குன்னு சேட்டலைட்டை விடு, இந்த டியூப் லைட்டாவது ரெடி பண்ணியா? அப்பா பார்த்தானே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நிம்மதியா மேட்ச் ஆகுது பார்ப்போம். செம்மையா அடிக்கிறானே. பதினாலு வயசு தானா? நிம்மதியா மேட்ச் கூட பார்க்க முடியல. சரி நான் போய் டேங்க கழுவிட்டு வரேன். அப்பா டேங்க் கழுவ போறாரு, போன் பண்ணிட்டு இருக்க, கூட போடா. போறேன். அப்பா என்ன வெயில். என்ன பறவை பாத்துக்கிற? உள்ள இறங்கு. நானா? பின்ன நானா? இறங்குடா. வீரப்பா பக்கெட்ல மட்டும் தூக்கிட்டு வந்தீங்க, ஏதோ கழுவுற மாதிரி. இப்ப என்ன இறங்க சொல்றீங்க? அப்பா எவ்வளவு அழுக்கு. அப்பா 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 அண்ணன் பாத்தீங்க? அப்பா தோசை இட்லி சாம்பார். பாத்து போப்பா. அம்மா போலாமா? முதுகுலாம் வலிக்குது. போலாம்பா. டேய் நில்றா. இவரு வேலை செஞ்சிருக்காரு, இவர் சட்டெல்லாம் அழுக்கா இருக்குது, பரவாயில்ல. இவரா? நீ எதுக்கிட்ட அழுக்கா இருக்கிற? அழுத்து எடுத்து மேல ஊத்திட்டியா? துணியார் தோய்ப்பா. மேல தாங்காதுடா பாடி. டேய் சுப்பிரமணி, அந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வா. அரிசே ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்குறா. மா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வாமா. டேய் இங்க எங்கேயுமே இல்லடா. டேய் எங்கேயுமே காணும்டா. பா கடைக்கு வேலைப்பா. சரி அப்ப டெஸ்டர் இருக்கா பாரு. அரிசே டெஸ்டர் இருக்கான்னு பாருடா. மா டெஸ்டர் வேணுமா? டேய் நான் கிச்சனை விட்டு நான் தான் கறிக்கிறேன்டா. என்னங்க அவனுக்கு கொஞ்சம் டெஸ்டர் வேணுமா? எடுத்து விடுங்க. அப்பா ஒரு 10 ரூபா இருந்தா கூட செலவுக்கு. எதுக்குடா உனக்கு 10 ரூபா? இவ்வளவு காசு வச்சு என்ன பண்ண போற? காசோட அருமை தெரியுமாடா உனக்கு? 10 ரூபா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? உழைச்சி சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? நாங்கெல்லாம் அந்த காலத்துல போதும் எனக்கு எதுவும் வேணாம் ஆனா அந்த காலம் நொந்த காலம். தம்பி அண்ணா வழக்கம் போலதான் உன்னை ஏமாத்தலான்னு இருக்கேன். ஒரு 10 லட்சம் தரியா? அண்ணா யார்கிட்ட நான் கேக்குறேன்? என்கிட்ட தானே கேக்குறேன். இன்னும் நிறைய கேளுண்ணா. சரிடா பைத்தியக்காரா, அப்போ ஒரு 20 லட்சம் கொடு. என்னங்க என் பொண்டாட்டி நகை ஊர்ல நல்லா இருக்குது, எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுக்கு இப்பயே கொடுக்குறேன். வாங்கண்ணா போலாம். அப்பா நம்ம இந்த வீட்டை வித்துட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா? செரு பிஞ்சுக்கும். நான் பிறந்து வளர்ந்த வீட்டுல இது. இதை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். சரிப்பா. அத்தை வந்திருக்கேன்டா. அப்பா எங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. தங்கச்சி அண்ணன் வந்துட்டேன். ஏதாவது பண்ணுங்க, நான் கிளம்புறேன். அண்ணே வா எப்படி இருக்க? கடைசியா எப்பயோ ஏமாத்தினது. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேனே, அதான் நம்ம சொத்துல பங்கு கேட்கலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்கண்ணே. அவ்வளவுதானே, கொடு. என்னம்மா பங்குன்னு சொன்ன, மொத்தமா உன் பேர்ல எழுதி வச்சிருக்க? சரி பரவாயில்ல, இந்த அண்ணன் சைன் போட்டுறேன். இந்தாம்மா. சரி இந்த வீடை என் பேர்ல எழுதிட்டேன், எல்லாரும் வெளில போங்க. இந்த கிளம்பிடுறேன்.
எங்க அம்மா யாருக்காக இவ்வளவு கோவமா உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? என்னங்க நாளைக்கு எங்க அக்கா பையனுக்கு கல்யாணங்க. காலையில ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா? போயிட்டு வந்துடலாம். 7 மணிக்கா? 7 மணிக்கு நான் எப்படி எந்திரிப்பேன்? நீ போயிட்டு வா. டேய் நீ ஆச்சு வாடா. மா 7 மணிக்கெல்லாம் நான் டீப் ஸ்லீப்ல இருப்பேம்மா. பூகம்பமே வந்தாலும் நான் ஏஞ்சிக்க மாட்டேன். ஹரிஷே கடைக்கு போயிட்டு சீரகத்தூள் வாங்கினோடா. மா அடிக்கிற வெயில்ல எங்கம்மா வெளியே போகுது? வெயில பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படியே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சமைமா. ஏங்க கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாங்க. வெளியே போனா மயக்கம் போட்டு விழுந்துரும் போலடி, வெயில் அப்படி அடிக்குது. ஆமா சரிங்க. 7 மணிக்கா? 7 மணிக்கு நான் எப்படி எந்திரிப்பேன்? நீ போயிட்டு வா. மா 7 மணிக்கெல்லாம் நான் டீப் ஸ்லீப்ல இருப்பேம்மா. வெளியே போனா மயக்கம் போட்டு விழுந்துரும் போலடி, வெயில் அப்படி அடிக்குது. மா அடிக்கிற வெயில்ல எங்கம்மா வெளியே போகுது? அதானே பார்த்தேன். மோனிகா பாட்டு ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு, இன்னும் இவ ரீல்ஸ் பண்ணலையான்ட்டு ஆரம்பிச்சிட்டால இவள. என்னம்மா? இல்ல மோனிகா பாட்டு சவுண்டு கேட்டுச்சு, அதான் நீ ரீல்ஸ் பண்றேன்னு நினைச்சேன். அப்போ நீ பண்ணலன்னா வேற யாரு பண்றா? அதுவா? வாங்க நான் காமிக்கிறேன். பாருமா, முழுசா சோபினா மாறின அவன் புருஷனை பார். எனக்கு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் ஆர்டர் பண்றேன், நானும் அவ கூட ஆட போறேன். அடுத்த வாரம் மட்டும் காசு கொடுக்கல அவ்வளவுதான். கத்தாதீங்கண்ணா, அடுத்த வாரம் கொடுத்துருவாருண்ணா. திரும்பி கொடுக்க வக்கல, ஆனா காசு வாங்கும்போது மட்டும் மூஞ்ச அப்பாவே வச்சுங்க. ஏய் நம்ம சண்முக நச்சுக்கிட்ட 50,000 ரூபாய் கடன் கேட்டேன்டி, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. பையனுக்கு ஃபீஸ் கட்டிடலாம். எங்க இப்பதான் சுதாகர் அண்ணா வந்தாருங்க, காசு கேட்டு கத்திட்டு போறாருங்க. சாரிம்மா, இந்த மாசம் காசு காலி ஆயிடுச்சு, அடுத்த மாசம் கண்டிப்பா குத்துறேன். அதான் 6வது வரையும் வந்துட்டான்ல, போதுங்க. நமக்கு இருக்க பிரச்சனைக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணுமா? அப்படி மட்டும் சொல்லாதம்மா, நல்லா படிக்கிற பையன். என் உயிரே போனாலும் அவன் படிப்பை மட்டும் நிப்பாட்டவே மாட்டேன். ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்ட போறேன். வா அப்படியே போய் நம்ம பையன் படிக்கிறத பார்த்துட்டு வரலாம். சரிங்க. ஏய் நம்ம பையன்கிட்ட தாண்டி ஏதோ கேள்வி கேக்குறாங்க. வாட் இஸ் யுவர் நேம்? இட்லி சாப்பிட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? இட்லி சாப்பிட்டேன். ஐயோ எங்கேயாவது தூக்கி வச்சிருவாங்க. ச்சே, எங்கேயாவது வச்சிருக்காங்களா? மா எக்ஸாம் பேட் எங்கம்மா? எங்க தேடினாலுமே கிடைக்கல. அங்கதான் எங்கேயாவது இருக்கும். எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், எங்கேயுமே இல்ல. பேட் இல்லாம எப்படி எக்ஸாம் எழுதுறது, எப்படி பாஸ் ஆகுறது? ஃப்ரீலான மட்டும் திட்டுறீங்களா? ஒரு பேடு கடா இவ்வளவு கத்திட்டு இருக்க, என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? பேட் இல்லாம எப்படி எக்ஸாம் எழுதுறது? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அந்த காலத்துல? பேட் இல்லனா பரவாயில்லமா, கேலண்டர் அட்டை கொடு, அதுவே போதும். மா சரஸ்வதி சாமி இருந்தா கொடுமா, அப்பதான் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். இந்தா சரஸ்வதி சாமி. ஐயா சரஸ்வதி, இப்போ பாரு 100க்கு 100 எடுத்துட்டு வரேன். பேடுக்கு பதில் கேலண்டர் அட்டையா? உண்மையாதான் சொல்றாரு இந்த ஆளு.